20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெக்னாலஜி ஒரு படத்துல காட்டியிருப்பாங்க. 2002ல வந்த படம் த டைம் மெஷின். அந்த படத்துல ஹீரோ வந்து டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்க ஃபியூச்சர்ல அவன் வந்து ஒரு லைப்ரரிக்கு போவான். அந்த லைப்ரரியில ஒரு லைப்ரரியனா ஒரு ஹாலோகிராம் கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் அவன் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் இன்டராக்டிவ் விர்ச்சுவல் ஏஐ கேரக்டர். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அயன்மேன் படத்துல வர ஜார்விஸ் மாதிரி ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் மாதிரி அது ஒர்க் ஆகும். நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் நமக்கு என்ன ஹெல்ப் டவுட்னாலும் நம்ம அதை கேட்டுக்கலாம், அது நமக்கு பதில் சொல்லும். 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்துல அந்த டெக்னாலஜி காட்டியிருக்காங்க. ஆனா நம்மளால இப்போ அந்த டெக்னாலஜியை நேரில் கொண்டு வர முடியும். அது சாத்தியம்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹாலோ ஃபேன்னா என்ன, ஹாலோ டியூப்னா என்ன, ஹாலோ ப்ரொஜெக்ஷன்னா என்ன, ஹாலோகிராம் எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறமா இந்த இன்டராக்டிவ் விர்ச்சுவல் ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்ற எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இதை நான் சயின்ஸ் கிளாஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபன் ஃபில்டாக க்ரியேட்டிவாக நான் கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது அஸ்வின், இது நம்ம சேனல் அஸ்வின் அன்ஃபில்டர். என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கே திடீர்னு எல்லாரும் ஹாலோ ஃபேனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் ஒரு ஆள் தான். அவர் பேர் மிஸ்டர் வினோத். அவர் கும்பகோணம் டிவிகே கேண்டிடேட். அவர் வந்து அவரோட பிரச்சாரத்தில் டிவிகே பார்ட்டி தலைவர் விஜய் அவர்களை ஒரு ஹாலோ ஃபேனில் ஹாலோகிராமிக்காக கொண்டு வந்திருந்தாரு. அது வந்து இப்போது வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக மிஸ்டர் வினோத்தை பாராட்டியே ஆகணும். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக நம்ம வந்து கேம்பெயின்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவர் வினோத் பண்ண ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் இன்னைக்கு வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் வந்து இப்போ புது டெக்னாலஜிக்கு அடாப்ட் பண்ணி அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. நம்ம இது வரைக்கும் கேம்பெயினை பார்த்தது எல்லாமே ஒரு வண்டியில் மைக் செட் கட்டிட்டு சவுண்டாக பேசிட்டு ஏரியாவாக போகிறதா பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை ட்ரை பண்ணால் தான் எல்லாத்துக்கும் நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஆல்ரெடி இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து சீக்கிரமாக டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து அவங்களோட அட்டென்ஷனை நம்ம சீக்கிரமாக கிராப் பண்ணணும்னா நம்ம டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணால் தான் முடியும். இன்னும் பழைய காலத்தில் இந்த மாதிரி சும்மா வண்டியில் மைக் செட் கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தால் அவங்க ஒரு நாய்ஸ் பொல்யூஷனாக தான் அதை பார்ப்பாங்களே தவிர ஒரு கேம்பெயின் மாதிரியோ அதில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்களோ கேட்க மாட்டாங்க. இப்போ வினோத் பாருங்க ஒரு புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாரு. இப்போ அவர் வந்து நல்லா ஞாபகம் வச்சிருக்காங்க. நான் வந்து ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன், வினோத் வந்து கும்பகோணத்தில் வந்துட்டு இருக்காரு. ஆனால் அவரை பற்றி எனக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்னா அவர் ஒரு டிஃப்ரெண்டான விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ அது செகண்டரி. ஆனா இப்ப பாருங்க வினோத் அவர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சோ அது மாதிரி டிவிகே கேண்டிடேட்ஸ் மட்டும் இல்ல, மத்த கட்சி கேண்டிடேட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாதிரி டிஃபரெண்டா ஏதாவது ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து ஞாபகத்துல இருப்பீங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சோ நான் கேண்டிடேட்ஸ்களுக்கு சொல்லிக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. சீக்கிரமா அட்டென்ஷனை கிராப் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கேம்பெயின் பண்ணி ஒரு கட்சியோட விஷயத்தை பற்றிலாம் சொல்றோம். எதுக்கு சொல்றோம்னா நம்மளை ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக தான். நீங்களும் எல்லாரும் பண்றதே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் எல்லாரும் மறந்துடுவாங்க, ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கேம்பெயினில் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது அவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக மிஸ்டர் வினோத் நான் பாராட்டி ஆகணும். சூப்பராக பண்ணியிருக்கீங்க ப்ரோ. முடிஞ்ச இந்த வீடியோவை மிஸ்டர் வினோத் பார்க்குற அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். வினோத்ஜி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இந்த ஐடியா கொடுத்து அவங்க கட்சியாளர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்லா கவனிச்சே ஆகணும். ஏன்னா ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் தம்பிகள் அண்ணன்கள் யார் இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி இந்த தம்பி கொஞ்சம் வளர வைக்க ட்ரை பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஹாலோகிராம்னா என்ன, ஹாலோகிராம் எப்படி ஒர்க் ஆகுது, ஹாலோகிராம் வந்து உண்மையிலுமே இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஹாலோகிராம்னா நம்ம படத்தில் காட்டுற விஷயத்தை தான் நம்ம இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். படத்தில் எப்படி காட்டுவாங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் அது வந்து காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். நம்ம கை வச்சானா அது கை நம்ம உள்ள போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதைத்தான் நம்ம வந்து ஹாலோகிராம் நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை சொல்லட்டுமா, உண்மையான ஹாலோகிராம் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. ஹாலோகிராம்னா என்ன ஆக்சுவலா? ஒரு லைட்டை நம்ம காத்துல பாதியா பெண்ட் பண்ணி நிப்பாட்டுறதா நம்ம ஹாலோகிராம்னு சொல்லுவோம். ஆனா லைட்டை இப்போ வரைக்கும் அந்த நிப்பாட்டுற டெக்னாலஜி நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பூமியவே எடுத்துக்கலாம். சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சம் நம்ம பூமி மேல போறதுனால பூமி வந்து அங்க லைட் சோர்ஸ் இருக்கு, அதனால வெளிச்சமா தெரியுது. ஆனா பூமியை சுத்தி பாத்தீங்கன்னா எப்பவுமே இருட்டா தான் இருக்கும். இது எப்போது யோசிச்சிருக்கீங்களா? சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருதுன்னா அப்போ பூமியை சுத்தி நமக்கு வெளிச்சமா தான் இருக்கணும். ஏன் பூமி மட்டும் வெளிச்சமா இருக்கு, சுத்தி இருக்க இடம் எல்லாமே இருட்டா இருக்கு? ஏன்னா அந்த வெளிச்சம் எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேல படுதோ அப்பதான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அந்த இடத்துல வெளிச்சமா இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ஹாலோகிராம் அந்த இடத்துல நமக்கு தெரியணும் அப்படின்னா அது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணி அந்த இடத்த நமக்கு கண்ணில் காட்டணும். ஆனால் காத்துல அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லாதனால நம்மளால லைட்டையும் நிப்பாட்ட முடியாது, அந்த லைட்டை நிப்பாட்டுறதுக்கான ஆப்ஜெக்டும் எதுவும் காத்துல இல்லை. ஸோ அதனால ஹாலோகிராமை இப்போதைக்கு நமக்கு நிப்பாட்டுறதுக்கு சாத்தியமே கிடையாது. நம்ம படத்துல பார்த்துட்டு இருக்க ஹாலோகிராம் எல்லாமே சும்மா அது படத்துக்காக ஒரு மேடப் பண்ண விஷயம் தான். நீங்க பார்த்த ஸ்டார் வார்ஸ் படமா இருக்கட்டும், இல்ல அயன்மேன் படமா இருக்கட்டும், ஏன் இப்போ ரீசெண்டா தமிழ் படங்கள்ல கூட ஹாலோகிராம காட்டுறாங்க. இது எதுவுமே உண்மையான டெக்னாலஜி இல்லை. அந்த மாதிரி டெக்னாலஜி நம்ம இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. நம்ம இப்போ ஹாலோகிராம்னு நினைச்சிட்டு இருக்கிறது பூராமே ஒரு இல்யூஷன் தான். ஒரு மேஜிஷியன் எப்படி மேஜிக் ட்ரிக் பண்ணும்போது நம்மளை எப்படி ஏமாத்துறாரோ அந்த மாதிரி நம்ம கண்ணை ஒரு இல்யூஷன் மூலமா நம்ம ஏமாத்தி வச்சிருக்கோம். ஸோ ஹாலோகிராம்ல இருந்து வர லைட்டை நிப்பாட்டுறதுக்கு இப்போ நம்ம கிட்ட எந்த டெக்னாலஜி இல்லை. ஒருவேளை ஃபியூச்சர்ல லைட்டை பெண்ட் பண்ற டெக்னாலஜியை கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பா ஹாலோகிராம் எக்ஸிஸ்ட் ஆகும். பட் ஆனால் அதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். மேபி 5 years ஆகலாம், 10 years ஆகலாம், 50 years கூட ஆகலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஹாலோ ப்ரொஜெக்ஷன்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஹாலோ ப்ரொஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, ப்ரொஜெக்டர்ல இருந்து ஒரு கண்டென்ட் ஒரு லைட் மூலமா எமிட் ஆகும். அந்த லைட் போயிட்டு ஒரு ஸ்க்ரீனையோ இல்ல ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு வாட்டர் ஃபால் மேலேயோ இல்ல புகை மூட்டமா இருக்கிற இடத்துல இந்த புகை மேலேயோ பட்டானா அந்த கண்டென்ட் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் வந்து ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட நம்ம தியேட்டர்ல ஒரு மூவி பார்க்குற மாதிரி தான். தியேட்டர்ல நம்ம இருட்டு ரூம்ல உட்காந்துட்டு இருப்போம், முன்னாடி ஒரு ஒயிட் கலர் ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன்ல ப்ரொஜெக்டர் ரூம்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க, அது நமக்கு வந்து படமா தெரியும். இது வந்து ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்ஷன் ஒரு ஸ்க்ரீன்ல எப்படி
ப்ரொஜெக்ட் பண்றோமோ அதே மாதிரி ஒரு கண்ணாடியிலையும் நம்மளால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். கண்ணாடியில ஒரு மெஷ் ஷீட் ஒட்டிட்டு அந்த மெஷ் ஷீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அதுவும் நமக்கு பார்க்கறதுக்கு அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணும். ஆனா இது எல்லாமே இல்யூஷன் தான், இது எதுவுமே ரியல் கிடையாது. ஸோ இப்போ ஹாலோ ஃபேனுக்கு வருவோம். ஹாலோ ஃபேன் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த ஹாலோ ஃபேன் ஸ்ட்ரிப்லேயே பார்த்தீங்கன்னா எல்இடிஸ், குட்டி குட்டி எல்இடிஸ் நிறையா இருக்கும். அந்த எல்இடிஸ்ல எப்போ எந்த கண்டென்ட் அந்த எந்த டேட்டா அங்கே ப்ளே ஆகணும் அப்படின்றத ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருவாங்க. ஸோ அந்த ஃபேன் அந்த ரொட்டேஷன் ஸ்பீடில் சுற்றும் போது அந்த எல்இடிஸ் எல்லாம் ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆகும். அப்போ நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, அங்கே நிஜமாலுமே ஒரு கண்டென்ட் காற்றுல மிதக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதுதான் ஹாலோ ஃபேன் பண்ணுது. இப்போ நம்ம டிவிகே எலெக்ஷனில் மிஸ்டர் வினோத் பண்ணது இந்த ஹாலோ ஃபேன் டெக்னாலஜி தான். அதில் வந்து விஜய் அவர்களோட மொத்த டேட்டாவையும் சின்ன சின்ன எல்இடிஸில் வந்து போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபேன் சுற்றுற ஸ்பீடுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, நிஜமாலுமே அங்கே விஜய் சார் நின்றுட்டு பேசுகிற மாதிரி தெரியுது. அந்த ஃபேன் மறைஞ்சிருது, அந்த ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அதில் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். ஏன்னா அந்த ஃபேன் வந்து எவ்வளோ தான் சேஃபாக அது ஓப்பன்ல இருக்கு, அது சுத்திக்கிட்டு இருக்கும். பக்கத்துல நிக்கும்போது கொஞ்சம் பாத்துங்க ப்ரோ, அது மேபி கை கிளிக்க கூட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஹாலோ ஃபேன் வந்து புது டெக்னாலஜில கொஞ்சம் பழைய டெக்னாலஜி தான். இப்போ அதில் எப்படி விஜய் சார் கொண்டு வந்த மாதிரி அந்த ஹாலோ ஃபேன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட லோகோவை காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இப்போ இந்த மாதிரி கேம்பெயின்ஸ்க்கெல்லாம் கூட யூஸ் பண்றாங்க. சரி, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஹாலோ டியூபுக்கு வருவோம். ஹாலோ டியூப்ன்றது இந்த ஹாலோ ஃபேனோட அடுத்த வருஷன் தான். இதை வந்து ஹாலோ டியூப்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஹாலோ டியூப்னு சொல்லுவாங்க, ஹாலோ பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹாலோ டியூப்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஹாலோ பாக்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜ் இல்லை பீரோ மாதிரியான ஒரு பாக்ஸ் டைப்ல இருக்கும். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஹாலோ டியூப்ல பார்த்தீங்கன்னா நம்மளால 180 டிகிரியும் வியூ பண்ண முடியும். இல்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போனா நம்மளால 360 டிகிரியும் உள்ளுக்குள்ள வியூ பண்ண முடியும். நிஜமாலுமே ஒரு ஆள் உள்ளுக்குள்ள நின்னுட்டு இருக்க மாதிரி நம்மளால பார்க்க முடியும். ஆனா ஹாலோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அது பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே முன்னாடி இருக்கும், அது மட்டும் தான். உள்ளுக்குள்ள ஒரு ஆள் நின்னுட்டு இருக்க மாதிரி பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல இருந்து மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர சைட்ல இருந்தோ இல்ல பின்னாடி இருந்தோ பார்க்க முடியாது. ஸோ ஹாலோ டியூப்ல எந்த ஆங்கிள் இருந்து வேணாலும் பார்க்கலாம். ஹாலோ பாக்ஸ்ல ஒரு ஆங்கிள் இருந்து மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனா ஹாலோ டியூபை விட ஹாலோ பாக்ஸ் வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டாவே இருக்கும். விஷுவல் பார்க்கறதுக்கு ரியலாவே ஒரு ஆள் உள்ளுக்குள்ள நின்னுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே நம்ம ஹாலோ டியூப் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஒரு ரியல் பர்சன் உள்ளுக்குள்ள நின்னுட்டு இருக்க மாதிரியே தெரியும். அதை நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 180 டிகிரில இருந்து கூட நம்ம வியூ பண்ணிக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டு ஹாலோ டியூப்ல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால 360 டிகிரி வியூவையும் பார்க்க முடியும். சரி, இந்த ஹாலோ டியூப் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் சொல்றேன். அது எப்படி நிஜமாவே ஒரு பர்சன் உள்ளுக்குள்ள இருக்க மாதிரி தெரியுது. இந்த ஹாலோ டியூப்ல ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காது, உள்ளுக்குள்ள ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல நம்ம கண்டென்ட்டை போடும்போது அந்த கண்டென்ட்டை மட்டும் தான் அவங்க வந்து கேப்சர் பண்ணுவாங்களே தவிர அந்த கண்டென்ட்டை சுற்றி இருக்க மற்ற எல்லா எல்இடிஸ்லையும் பிச் டார்க் கலர்ல மார்க் பண்ணிடுவாங்க. ஸோ அது ஆக்சுவலாகவே ஒரு செமி சர்க்கிளாக தான் இருக்கும். முன்னாடி குட்டி குட்டி லைட்ஸ் எல்லாம் அந்த டிஸ்பிளேல இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ள அந்த டிஸ்பிளே இருக்கும்போது அந்த கண்டென்ட்டை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அந்த முன்னாடி இருக்க குட்டி லைட்ஸும் எமிட் ஆகும். அப்போ நமக்கு ஒரு சர்க்குலர் டைமென்ஷன்ல இருக்க மாதிரி தெரியும். அந்த சர்க்குலர் டைமென்ஷன்ல அந்த டிஸ்பிளே இருக்கிறனால நமக்கு தூரமா இருந்து பார்க்கும்போது நிஜமாவே ஒரு ஆள் இருக்க மாதிரி அந்த டெப்த் ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஹாலோ டியூப் பண்ணுது. ஹாலோ டியூப் ஒன்றும் பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. அது வந்து ஒரு டிவி டிஸ்பிளே தான். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க டிவி மாதிரி தான். அந்த ஹாலோ டியூபுக்குள்ளேயும் டிவி செட்டப் இருக்கும். ஆனால் அதில் வந்து ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா செமி சர்க்கிளாக இருக்கிறனாலையும் அந்த செமி சர்க்கிளில் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் எல்இடிஸ் எல்லாம் வந்து ஸ்பாட் பண்ணி வச்சிருக்கனாலையும் அந்த லைட் எரியும் போது அந்த செமி சர்க்கிள் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் மாதிரி தெரியும். அதே மாதிரி டிஸ்பிளே நடுவில் இருக்கிறனால அந்த செமி சர்க்கிளுக்கு நடுவில் அந்த டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேல ஒரு கேரக்டர் பாப்பப் ஆச்சு, அந்த கேரக்டர் சுற்றி ஃபுல்லாக பிச் டார்க்காக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு பார்க்குறவங்களுக்கு நிஜமாலுமே ஒரு ஆள் உள்ளுக்குள்ள நின்றுட்டு இருக்க மாதிரியும் அவங்க பண்ணுற மூமெண்ட் எல்லாம் வந்து 3D இருக்க மாதிரி நமக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஹாலோ பாக்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா ஹாலோ பாக்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. அது வந்து நார்மலான ஒரு பாக்ஸ் டைப்ல தான் இருக்கும். முன்னாடி ஒரு டிஸ்பிளே இருக்கும், அந்த டிஸ்பிளேல ஒரு கண்டென்ட் ப்ளே ஆகும். ஹாலோ ஃபேனாக இருக்கட்டும், ஹாலோ பாக்ஸாக இருக்கட்டும், ஹாலோ டியூபாக இருக்கட்டும், இல்லை வேற என்ன ப்ரொஜெக்ஷனாக வேணாலும் இருக்கட்டும், எதா இருந்தாலுமே கண்டென்ட் தான் மேட்டர். கண்டென்ட் வந்து நல்ல ஹை குவாலிட்டியில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா இது எல்லாத்துலேயுமே அது நல்லா ஒர்க் ஆகும். கண்டென்ட் சொதப்பிடுச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் காசு கொடுத்து டிஸ்பிளே வாங்கி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் அது நல்லா இருக்காது. உங்களுக்கு இப்போ ஹாலோ டியூபோ ஹாலோ பாக்ஸ் வேணும் ஏதாவது வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு சில மேனுஃபேக்சர்ஸ் தெரியும், நான் அவங்களோட கான்டாக்ட் கொடுக்குறேன். அதே மாதிரி இதோட பிரைசிங்கும் ஒன்னொன்னுக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதே மாதிரி இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல கிடைக்கும். ஈவன் 1 ஃபீட்ல கூட கிடைக்கும், இல்ல 2 ஃபீட்ல 5 ஃபீட்ல நமக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி மேனுஃபேக்சர் கஸ்டமைஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. இதை வந்து ரெண்டுக்கும் தருவாங்க, அதுக்கப்புறமா ஃபுல்லா நம்ம லைஃப் டைம் வாங்கிக்கிறதுக்கும் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹாலோ டியூப், ஹாலோ ஃபேன்ஸ், ஹாலோ பாக்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த மாதிரி கேம்பெயினுக்கு இப்போ யூஸ் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸுக்கு ஈவெண்ட்டுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக ஈஷா யோகால கூட ஒரு ஹாலோ பாக்ஸ் வச்சுட்டு சத்குரு அவரே வர வச்சு அவர் வந்து எல்லாத்துக்கும் செல்ஃபி எடுக்கிற மாதிரிலாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இனிமேல் ஃபியூச்சராக இருக்க போது. நிறைய பேர் இனிமேல் ஹாலோ டியூப், ஹாலோ ஃபேன்ஸ் எல்லாம் வச்சுட்டு தான் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க அதை கூடிய சீக்கிரம் பார்ப்பீங்க. நீங்க உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளோ நேரம் நான் சொன்னது எல்லாமே டிஸ்பிளேவை பற்றி தான். ஹாலோ ஃபேன், ஹாலோ டியூப், ஹாலோ பாக்ஸ் எதாக இருந்தாலும் இது எல்லாமே ஒரு டிஸ்பிளே தான். இதுக்குள்ள கண்டென்ட் தான் முக்கியம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த கண்டென்ட்டே டிஃப்ரெண்ட்டாகவும் நம்மளால பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த டிவி எலெக்ஷன்ல விஜய் அவர்களை வந்து ஒரு வீடியோ மாதிரி அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணி அதில் வந்து ப்ளே பண்ண வச்சிருந்தாங்க. இது வந்து வெறும் வீடியோ பிளேயிங் கண்டென்ட் தான். இப்போ இருக்க ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி விஜய் அவர்களை நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வைக்க கூட முடியும். இதுக்கு பேர் தான் இன்டராக்டிவ் விர்ச்சுவல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, அந்த கேரக்டரை நம்ம ஒரு ஏஐ கேரக்டரா மாத்திடுவோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேரக்டரா மாத்திடுவோம். அந்த கேரக்டர் கிட்ட நீங்க போய் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்கு அந்த கேரக்டர் பதில் சொல்லும். ஆனா இது வந்து சும்மா அப்படிலாம் பண்ணிட முடியாது. இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜய் அவர்களே இருக்காங்கன்னா விஜய் அவர்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அவரை ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணுறது மூலமாக அவரோட 3D டேட்டா நமக்கு கிடைச்சிடும். அந்த 3D டேட்டாவை வச்சு
நம்ம என்ன பண்ணலாம்னா அவரோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், அவர் எப்படி கெஸ்டர் எப்படி பேசுறாரு, எப்படி ஆக்ட் பண்றாருன்றத மொத்த டீட்டெயிலையும் நம்ம வாங்கிட்டு, அதுக்கப்புறமா ஏஐ இன்டெலிஜென்ஸ் மூலமா டேட்டா செட்டை ட்ரெயின் பண்ணுவாங்க. டேட்டா செட்னா ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம குழந்தையிலேருந்து ஸ்கூலுக்கு போய் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிறோமோ அந்த மாதிரி ஏஐயை டேட்டா செட் மூலமாக ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த டேட்டா செட்டில் வந்து ஜென்ரல் நாலேஜும் நம்மளால கொடுக்க முடியும், அது போக குறிப்பிட்ட சில நாலேஜையும் கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிவிகே தலைவர் விஜய் அப்படின்னா அவர் கேம்பெயினுக்கு வராருன்னா அவர்கிட்ட மக்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்றத நம்ம மேனுவலாகவே அதில் ட்ரெயின் பண்ணலாம். இப்படி அதை ட்ரெயின் பண்ணுறது மூலமா யார் பொதுமக்கள் அவர்கிட்ட போயிட்டு டிவிகே கட்சியை பற்றியோ இல்லை வேறு ஏதாவது பொதுவான விஷயத்தை பற்றியோ கேள்வி கேட்டால் இன்ஸ்டன்ட்டாக பதில் சொல்ல முடியும். நினச்சி பாருங்க, இப்போ ஒரு கேம்பெயினில் ஒரு ஹாலோ டியூப்லேயே இல்லை ஹாலோ பாக்ஸ்லேயே விஜய் அவர்கள் வராரு அப்படின்னா பொதுமக்கள் அவரை பார்த்துட்டு வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொன்னால் ரியலாகவே விஜய் சார் வந்து பதில் சொன்ன மாதிரியே இருக்கும். ஸோ இதை வந்து கேம்பெயினுக்கு ரொம்ப நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். இது கேம்பெயின்களுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து மற்ற இடங்களுக்கும் நிறைய யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து மக்களுக்கு கம்யூனிகேஷன் தேவை இருக்கோ அங்கெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை கல்யாண ஃபங்க்ஷனில் வரவேற்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இதுக்கு நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. நம்ம இந்த டெக்னாலஜி எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே வந்து நம்ம படங்களில் பார்த்துருப்போம் இந்த மாதிரி ஹாலோகிராம் டெக்னாலஜி இருக்கிறதெல்லாம். ஆனால் இப்போ இது வந்து நடைமுறையிலேயே நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான். இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக மிடில் ஈஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போவும் அது யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் ஒரு இடத்துல எடுத்தது தான். அதில் வந்து ஒரு ஷார்ஜா ஷேக் மாதிரியான ஆளை 3Dயில் ஒரு கேரக்டராக பண்ணி அந்த ஹாலோ பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஷேக் கிட்ட கேள்வி கேட்டுருக்காங்க. அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த ஷேக்கா அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் டெக்னாலஜி. இது வந்து ரியல் ஹியூமன் கிடையாது, இது வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஜென்ரேட் பண்ண ஒரு கேரக்டர். பட் ஆனால் ரியல் பர்சன் மாதிரி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு. மிடில் ஈஸ்ட்லேருந்து யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களாம் சேஃபாக தான் இருக்கீங்களான்னு முதல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னாலஜி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே ஹாலோகிராம்னா என்ன, ஹாலோ டியூப்னா என்ன, ஹாலோ ஃபேன்னா என்ன, ஹாலோ பாக்ஸ்னா என்ன அப்படின்னு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹாலோகிராம்னா என்னன்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நான் போர் அடிக்காமல் கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம இல்லை நான் இன்னும் பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் கீழே சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட வந்து மீட் பண்ணலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.